அனைவருக்கும் வணக்கம். பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறிப்பிடத்தகுந்ததாய் நம்ம 4 சமய இலக்கியங்களை சொல்கிறோம். நம்ம சமணத்தையோ பௌத்தத்தையோ அதை பக்தி இலக்கியங்கள்ன்றதை தாண்டி அது நிறைய கொள்கைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த சமயத்தின் கொள்கை கோட்பாடுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். பக்தி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சைவம், வைணவம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் இந்த 4 சமய இலக்கியங்கள் நிறைய தமிழில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். தமிழை பக்தியின் மொழி அப்படின்னு சொல்லி அழைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த சைவ சமய இலக்கியங்களும் வைணவ இலக்கியங்களும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பிடத்தகுந்தது சைவ சமய 12 திருமுறைகள், அதை தோத்திர பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைவ சமய இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை தோத்திரம் சாத்திரம் 2 பிரிக்கலாம். சாத்திரம் என்பது கொள்கைகளை பேசக்கூடியது, கோட்பாடுகளை பேசக்கூடியது. இந்த தோத்திர பாடல்கள் என்பது இறைவனை புகழக்கூடியதாக இருக்கக்கூடியது, இறையடியார்களை புகழக்கூடியதாக இருக்கக்கூடியது. இந்த தோத்திர பாடல்களில் அடங்கும். அதில் அதை திருமுறைகளாய் தொகுக்கப்பட்டிருக்கு, 12 திருமுறைகளாய் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த 12 திருமுறைகளில் முதல் வரக்கூடிய 8 திருமுறைகள் சைவ சமயக்குறவர் 4 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 இயற்றப்பட்டது. அந்த 4 யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுடை பிள்ளை, ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள். யார் அது? ஆளுடைய பிள்ளை என்பவர் சம்பந்தர், ஆளுடைய அரசு என்பது அப்பர், ஆளுடைய நம்பி என்பவர் சுந்தரர், ஆளுடைய அடிகள் என்பவர் மாணிக்கவாசகர். இந்த 4 இயற்றப்பட்ட 8 திருமுறைகள் முதல் திருமுறைகளாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வரக்கூடியது முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் முதலில் வரக்கூடிய 3 திருமுறைகளை பாடினாரு அப்படின்றத பார்க்குறோம். அந்த முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்ற பெயரால் சுற்றதை பார்க்க முடியுது. முதல் 7 திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு சொல்லி சுட்டப்படுது. அதில் வரக்கூடிய முதல் 3 திருப்பதிகங்கள், முதல் 3 திருமுறைகளை பாடியவர் ஞானசம்பந்தர். இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர், பகவதியார். இந்த இருவருக்கும் மகனாய் பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். அவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை என்பது. ஆளுடைய பிள்ளை என்பது அவருடைய இயற்பெயர். அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காழிவள்ளல், பரசமய கோளரி, திராவிட சிசு, இதெல்லாமே அதே மாதிரி திருஞான சம்பந்தர், இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். பரசமய கோளரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோளரி என்றால் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். பிற சமயத்தாருக்கு சிங்கம் போல விளங்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்ற பொருள்ல பரசமய கோளரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் அவரை தன்னுடைய சௌந்தரிய லகரியில் எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட சிசு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இவருக்கு அதே மாதிரி இவருக்கு ஞானசம்பந்தர் அப்படின்ற சிறப்பு பெயர் தான் நிலைத்ததாக இருக்கு. இந்த ஞானசம்பந்தர் என்ற பெயர் எதனால வந்தது அப்படின்னா, அவர் உமாதேவியிடம் ஞானப்பால் உண்டதால் வந்தது. நமக்கு அந்த கதை தெரியும் இல்லையா. குழந்தையாய் இருக்கும் பொழுது அவரை அவங்க அப்பா குளக்கரையில் உட்கார வச்சுட்டு குளிக்க போகிறாங்க. அப்போது அவர் அழுகிறாரு பசியில். அப்போது உமை இறங்கி அதாவது வானத்திலிருந்து உமையம்மை இறங்கி அவருக்கு பால் கொடுத்தது. அங்கே அந்த ஞானப்பாலை அருந்தியதால் அவரை ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவருடைய படைப்புகள் முதல் 3 திருமுறைகள் இவை தேவாரம்னு அழைக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த தேவாரங்கள், இவருடைய இந்த தேவாரத்தை திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பாடல் தான். அதாவது இந்த பாலருந்தி அழுகை அடங்கி இருக்கக்கூடிய குழந்தைய அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது அவர் வானத்தில் அந்த
உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி அளித்த அந்த இதை வந்து அந்த உருவை வந்து பாடுறாரு. தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அதுதான் வந்து முதல் பதிகமாய், இவருடைய முதல் பதிகமாய் முதல் பாட்டாய் அமைது அப்படின்றத பார்க்குறோம். இவர் பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுவது 16,000 பாடல்கள் பாடினதா சொல்லப்படுது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4168 பாடல்கள், அதாவது 383 பதிகங்கள். பதிகத்தில் 12 பாடல்கள் வரைக்கும் சில பதிகங்கள் போகுது. அந்த அடிப்படையில் 4168 பாடல்கள் 383 பதிகங்களில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இவர் பாடிய பண்கள் அப்படின்னா 23 வகையான பண்களை தன்னுடைய அந்த பாடல்களில் அமைத்து பாடி இருக்கிறார். அதில் குறிப்பாக யாழ்முறி பண் என்பது இவர் மட்டும் பாடிய சிறப்பிற்கு உரிய ஒரு பண் அப்படின்னு சொல்லலாம். யாழ்முறி பண் அப்படின்ற பண் இவர் பாடிய சிறப்பிற்குரியது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவ்வளோ பாடல்கள் பாடிய இவர் வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவராய் இருக்கிறார் குறவர்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் இந்த சமய குறவர்களை பற்றி புராணம் இயற்றப்படும் பொழுது அந்த புராணத்தில், பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அந்த புராணத்தில் இவர் குறித்த பாடல்கள் தான் பாதிக்கு பாதி இருக்கும். இப்போது தலைவராய் இருக்கக்கூடியவர் சுந்தரர் அப்படின்னாலும் இவருடைய பாடல்கள் தான் அதிகம். அதனால தான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்ற ஒரு வழக்கே வருது அப்படின்றத பார்க்குறோம். அந்தளவிற்கு குறிப்பிடத்தகுந்தவராய் இந்த சைவ சமய குறவர்களில் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இவர் பாடிய பாடல்களும் அதிகமாக இருக்குது. 4168 பாடல்களை பாடினார் அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்குது. இவர் வந்து ரொம்ப அந்த பண்கள் 23 பண்களை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா. இவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு இன்னிசையோடு கலந்ததாக இருக்குது. அதனால தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் இவரை குறிப்பிடுறாரு. யார் இப்படி குறிப்பிடுறா? சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்படின்றத பார்க்குறோம். இவருடைய பதிகத்தில் ஒரு ஒழுங்கு அமைவு இருக்கதை பார்க்க முடியுது. இவர் பாடிய பதிகங்களில் ஒரு ஒழுங்கமைவு இருக்குது. அதாவது 8வது பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 8வது பாடல் எல்லாமே வந்து ராவணன் கைலாய மலையை தன்னுடைய கையால் எடுத்து அதனால் அவன் அடைந்த துன்பங்களை சொல்லக்கூடியதா 8வது பாடல் எல்லாமே இருக்கும். அதே மாதிரியே இருக்கும். இந்த விஷயம் வந்து வரக்கூடியதா 8வது பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பதிகத்தில் அடுத்து ஒவ்வொரு பதிகத்திலையும் வரக்கூடிய 9வது பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா மாலும் அயனும் காண முடியாத சிவபெருமானின் அந்த அடிமுடி காண முடியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்குல்லையா, அந்த நிலையை சொல்லக்கூடியதாய் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10வது பாடல், எல்லா பதிகத்தின் 10வது பாடல் சமண பௌத்த சமயங்கள் தரக்கூடிய துன்பம் தரும், அதாவது இந்த சமயங்கள் 2 சமயங்களுமே துன்பத்தை தரக்கூடியவை அப்படின்னு சொல்லி பாடும் அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 11வது பதிகம் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய பெயர், இந்த பதிகத்தை பாடக்கூடிய தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை குறிப்பிட்டார். தன்னுடைய ஊர் பெயரை குறிப்பிட்டுட்டு அடுத்து இந்த பதிகத்தை பாடுவதால் அவர்கள் அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்றதையும் சேர்த்தே பாடுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய சில குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 22 சிவத்தலங்களுக்கு சென்று இவர் வந்து பாடியிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த சிவத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான பரிசை இவர் பெறுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். இவருக்கு திருவாயிலரத்துறையில் முத்துச்சிவிகையை இறைவன் வந்து இவருக்கு பரிசாக கொடுக்குறார் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் திருவாவடுதுறையில் பொற்கிழியை பரிசாக பெறுகிறார். திருவிழிமிழலையில் எதை பரிசா பெறுறார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்காசை பரிசாக பெறுகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இதெல்லாமே வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள். அதே மாதிரி நிறைய அற்புதங்களை நிகழ்த்துவதாய் காட்டப்படுது. அவருடைய பாவை பாடி ஒவ்வொரு இடத்திலும் பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார். திருமறைக்காடுன்ற இடத்தில் மூடிய கதவை திறக்க செய்கிறார். அதுக்கப்புறம் திருப்பாச்சிலாசிரமம் அப்படின்ற இடத்தில் முயலகன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து முடங்கி இருக்கும் இல்லையா, இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய் கொண்ட ஒரு பெண்ணை வந்து
குணப்படுத்துகிறாரு. அதாவது மழவன் என்பவருடைய மகளை வந்து அந்த முயல நோயிலிருந்து குணப்படுத்துகிறார். அதுக்கடுத்து வரக்கூடியது திருமருகள் என்ற இடத்தில் பாம்பு தீண்டிய விடத்தை ஒருவருக்கு பாம்பு தீண்டி விடம் இருக்கு, அந்த விடத்தை விஷயத்தை வந்து நீக்கி அவரை வந்து உயிர்ப்பிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றுகிறார். மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமண சமயத்தினரை அந்த அனல்வாதத்தாலும் புனல்வாதத்தாலும் வென்று அவர்களை கழுவேற்றம் செய்கிறார் அப்படின்றத, கழுவேற்றுவதற்கு காரணமாக அமைகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னா கூன்பாண்டியனின் கூனை வந்து நிமிர்த்தி அவனை நின்ற சீர் நெடுமாறனாக்குனது. அதுலேருந்து தான் வந்து மதுரையில் அந்த சமண பௌத்த வந்து அழிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாகுது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி மாற்றுறாரு அப்படின்றத பார்க்குறோம். அப்படி நின்ற சீர் நெடுமாறனாய் மாற்றினதுக்கு அப்புறமா புத்தநந்தி என்பவர் வந்து சமண சமய தலைவராக இருக்கார். அவரை வாதத்திற்கு அழைத்து அந்த வாதத்தில் தோற்கடித்து அவருடைய தலை துண்டாகுமாறு செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ஒரு சின்ன வயசில் ஒரு பெண் வந்து இறந்து போகிறா, சிறுமியாக ஒரு பெண் இறந்து போகிறா. அவளுடைய சாம்பல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குடம் இருக்குது, அந்த குடத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை வந்து ஒரு பெண்ணாக மாற்றுகிறார். அவர் பேர் வந்து பூம்பாவை. அந்த பூம்பாவை வந்து ஒரு பெண்ணாக மாற்றுறார். அதாவது சிறுவயதில் இறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அந்த காலம் கடந்து ஒரு இளமை பருவ பெண்ணாய் அவள் எப்படி இருப்பாளோ அந்த பொலிவோடு அவரை திரும்ப வர வைக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நாவுக்கரசர் நிகழ்த்திய சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்களாய் சொல்லப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாமே குறிப்பிடத்தகுந்த விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய பாடல்களில் யமகம், திரிபு, ஏகபாதம் போன்ற சொல்லணிகள் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. நிறைய சொல்லணிகள் இருக்கக்கூடிய சிறப்பிற்குரியதாக இவருடைய பாடல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது மாதிரி இவருடைய பாடல்களுக்கு மந்திரத்திற்கு ஈடான ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இவருடைய பாடல்களை பாடும் பொழுது அது வந்து மந்திரத்திற்கு இணையானதாக இருக்கும் அப்படின்றத நம்பப்படுகிறது. அதே மாதிரி அவர் பாடிய அந்த கோளறு பதிகத்தை பாடினால் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் அற்று போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படியும் பார்க்க முடியுது. மாதிரி இந்த சம்பந்தர் இறைவனோடு கொண்ட உறவு எப்படிப்பட்ட உறவாய் இருக்கு அப்படின்னா தந்தை மகன் உறவாய் இருக்கு. சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தந்தை மகன் உறவாக அவருடைய உறவு இருக்கு, அவருடைய பக்தி நெறி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த பக்தி நெறியை எப்படி அழைக்கிறாங்க, சத்புத்திர மார்க்கத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரியை நெறி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய குறிப்பிடத்தகுந்த தகவல்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ யாரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், திருஞான சம்பந்தர் பற்றி பார்த்துருக்கோம் நம்ம இந்த காணொலியில். அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து மற்றவர்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு குறிப்பிடத்தகுந்த தகவல் நான் தவறிட்டேன். அதாவது இவர் வந்து தன்னுடைய 16வது வயதில் ஒரு குழந்தையிலே பாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. தன்னுடைய 16வது வயதில் பெருமநல்லூரில் இருக்கக்கூடிய அங்கே வந்து பெருமநல்லூரில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவனை ஜோதி வடிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ ஒளி பிழம்பாக வரக்கூடிய அந்த ஒளியோடு அவர் தன் மனைவியோடு சேர்ந்து இறைவனோடு இரண்டரை கலந்துடுறார். அந்த 16வது வயது வரை தான் அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதுதான் வந்து திருஞான சம்பந்தர் குறித்த முக்கியமான தரவுகள் அப்படின்றத பார்க்குறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.